அதாவது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்காத்து யாருக்கு கடமை என்று சொன்னால் அதுக்கு ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு இருக்கணும், அப்போ தான் கடமையாகும். அந்த அளவை பற்றி சொல்லும் பொழுது தங்கத்தை அடிப்படையாக வைத்து அந்த அளவை தீர்மானிப்பதா, வெள்ளியை அடிப்படையாக வைத்து தீர்மானிப்பதா என்ற ஒரு சர்ச்சை வரும் பொழுது தங்கத்தை அடிப்படையாக வைத்து தீர்மானிக்கிற எல்லா ஹதீஸுமே பலவீனமாக இருக்குது என்ற காரணத்தினால் வெள்ளியை அடிப்படையாக வைத்து தான் அதை தீர்மானிக்கணும் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாம் விளக்கியிருக்கிறோம். டிஎன்டிஜிலையும் அதை ஒத்துக்கிட்டு நினைஞ்சிருந்தாங்க, பதிவு போட்டிருந்தாங்க, வெள்ளி தான் அடிப்படையாக கொள்ளணும் என்னட்டா வெள்ளியை சொல்லக்கூடிய ஹதீஸ் தான் சஹீஹாக இருக்கிறது. தங்கத்தை அடிப்படையாக வைத்திருப்பது சரி இல்லை என்று ஏற்கனவே அவர் கேள்வி பதிலில் கூட ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், தங்கத்தை அடிப்படையாக வைத்து அதாவது நிசாபுக்கு தான் இது, எதை அடிப்படையாக வைத்தாலும் ஜக்காத்துடைய அளவில் வித்தியாசம் வராது. அந்த கடமையாகக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது தங்கத்தை அடிப்படையாக வச்சிங்க என்று சொன்னால் ஒரு 87 கிராம் தங்கம் 11 பவுனுடைய அளவு இருந்தால் தான் கடமை. அது கீழே இருந்துச்சுன்னா ஒருத்தர் கடமையாகாது. அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ஒரே சட்டம்தான். வெள்ளி அடிப்படையாக வைத்தோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு 60-70 ரூபா 70,000 ரூபா இருந்தாலே ஜக்காத்து கடமையாயிரும். அதுக்கு மேலே இருந்தால் கடமையாயிரும், அது கீழே இருந்தால் ஜக்காத்து கடமையாகாது. அப்போ ஜக்காத்து யாருக்கு கடமை ஆகுங்கிறத சொல்வதற்கு தான் இந்த தங்கத்தின் அடிப்படையில் அதை நிசாப் என்பதை தீர்மானிக்கிறதா, வெள்ளி அடிப்படையில் தீர்மானிக்கிறதா என்ற ஒரு சர்ச்சை. அதிகமான அறிஞர்கள், எல்லா அறிஞர்களுமே இது குறித்து வருகிற செய்திகள்லாம் பலவீனமாக இருக்கிறது. ஆனாலும் சமுதாயம் அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தங்கத்தை அடிப்படையாக வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தங்கத்தை அடிப்படையாக வைக்கிறதுக்கு அது சரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு ஆனாலும் தங்கத்தை அடிப்படையாக வைப்பதை உம்மத்து ஏற்றுக்கொண்டு விட்டது, உம்மத்துகளெல்லாம் ஒத்துக்கொண்டு விட்டார்கள் என்ற காரணத்தினால அதை அடிப்படையாக வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சரியில்லை, நீங்கள் உம்மத்து ஏற்றுக்கிறத வச்சுக்கிட்டலாம் ஒரு அளவுகோல் பண்ண முடியாது, அந்த செய்தி சரியானதாக இருக்கணும் என்று நம்ம மறுப்பெலாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், டிஎன்டிஜிலேருந்து ஒரு வாதத்தை வச்சுருக்கிறாங்க. என்ன வச்சுருக்கிறாங்கன்னு இது எப்போ போட்டாங்கன்னு எனக்கு தெரியலை. நேற்று தான் சேப்பாக்க அன்சாரி அவர்கள் இந்த மாதிரி ஒரு பரவி கொண்டிருக்கு தான், இதுக்கு பதில் சொல்லலையா என்று எனக்கு அனுப்பி கேட்டிருந்தார். அதை பார்த்த உடனே இது ஏற்கனவே புளிச்ச கதை தானே, பார்த்து முடித்த விஷயந்தானே, இது எதுக்கு புதுசாக பரப்புகிறாங்க தேவையில்லாமல் நினச்சி அதை விட்டுட்டோம். இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டியிருக்கனால சொல்லுகிறோம். அதாவது தங்கத்தை அடிப்படையாக வைப்பதற்கு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் அல் அம்பால் என்கிற கிதாபில் காசிம் பின் சலாம் என்பவர் எழுதிய அல் அம்பால் என்கிற கிதாபில் சனதோடு இருக்கிறது. அந்த ஹதீஸில் தங்கத்தை அடிப்படையாக கொள்ளக்கூடிய விஷயம் வருது என்று ஒரு பதிவை போட்டு 2 ஆதாரங்களை அதை காட்டுறாங்க. அரபியும் போட்டிருக்கிறாங்க, நம்ம தமிழ் அவங்க போட்ட தமிழை வாசிக்கிறேன். நபிசல் அவர்களுடைய கடிதத்திலும் உமர்லில்லானுடைய கடிதத்திலும் ஜக்காத் தொடர்பாக பின்வருமாறு எழுதப்பட்டு இருந்தது. 20 தீனாரை அடையும் வரை, தீனார்னா தங்க காசு, 20 தீனாரை அடையும் வரை தங்கத்திலிருந்து எதுவும் ஜக்காத்தாக எடுக்கப்படாது. 20 தீனாருக்கு கீழே இருந்தால் 20 தீனார்னா தான் அந்த 87 கிராம் வரும். 20 தீனாரை அடையும் வரை தங்கத்திலிருந்து எதுவும் எடுக்கப்படாது. 20 தீனாரை அடைந்து விட்டால் அதில் அரை தீனார் ஜக்காத் ஆகும். 200 திர்ஹத்தை அடையும் வரை வெள்ளியிலிருந்து எதுவும் ஜக்காத்தாக எடுக்கப்படாது. 200 திர்ஹத்தை அடைந்து விட்டால் அதில் 5 திர்ஹம் ஜக்காத் ஆகும் என்று போட்டு இது அது அம்பாளுங்கிற நூலில் வந்திருக்குது என்று போட்டாங்க. 20 அவங்களோட வாசகத்தை படிக்கிறேன். 20 தீனார் என்னும் அளவை அடையும் வரை தங்கத்தில் ஜக்காத் இல்லை என்று நபிகள் நாயகம் அவர்களின் கடிதத்தில் இருந்ததாக இச்செய்தி கூறுகிறது. இதன் அறிவிப்பாளர்கள் அனைவரும் நம்பகமானவர்களாக உள்ளனர். எனவே தங்கத்தின் நிசாபிற்கு இந்த செய்தியை ஆதாரமாக கொள்ளலாம். அடுத்து அவங்களே ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க, நபியின் கடிதம் ஆதாரமாகுமா? இது தொடர்பாக பின்வரும் செய்தி கூடுதல் தகவலை தெரிவிக்கிறது. அதாவது ஜக்காத் தொடர்பாக நபி அவர்கள் அம்ருபுன் ஹஸ்ம் எனும் நபித்தோழருக்கு எழுதிய கடிதம் என்றும், அக்கடிதம் அம்ருபுன் ஹஸ்மின் குடும்பத்தாரிடமிருந்து கிடைக்கப்பட்டது என்றும் முந்தைய செய்தியின் அதே அறிவிப்பாளர் வரிசையுடன் பின்வரும் அறிவிப்பு தெளிவுபடுத்துகிறது. போட்டு அந்த அரபியில் போட்டிருக்காங்க, அது தமிழை படிக்கிறேன்.
உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் ஆட்சியாளராக பொறுப்பேற்ற போது ஜகாத் தொடர்பாக அம்ர் இப்னு ஹஸ்முக்கு எழுதப்பட்ட நபி அவர்களுடைய கடிதத்தையும் உமர் அவர்களுடைய கடிதத்தையும் தேடி மதீனாவுக்கு ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்களுடைய குடும்பத்தாரிடத்தில் ஜகாத் தொடர்பான அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு எழுதப்பட்ட நபி அவர்களுடைய கடிதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். உமர் அலி அவருடைய குடும்பத்தாரிடத்தில் தர்மங்கள் தொடர்பான உமர் அலி அவர்களுடைய கடிதத்தை பெற்றுக்கொண்டார். உமருடைய கடிதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை போன்றே இருந்தது. அவை இரண்டும் அவருக்காக பிரதி எடுக்கப்பட்டது என்று முகமது பின் அப்துல் ரஹ்மான் கூறுகிறார். இதை போட்டுட்டு ஹபீப் இப்னு அபி ஹபீப் கூறுகிறார் தொடர்ச்சியாக, அம்ர் இப்னு ஹரீம் அவர்கள் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அவர்களிடம் அந்த இரண்டு கடிதங்களிலும் உள்ள விவரங்களை தனக்கு பிரதி எடுத்து தருமாறு வேண்டினார். ஒட்டகம், மாடு, ஆடு, தங்கம், வெள்ளி, பேரித்தம்பழம், தானியம், உலர்ந்த திராட்சை முதலியவற்றுக்கான ஜக்காத் தொடர்பான விவரங்கள் அக்கடிதத்தில் இருந்தது. அதை அவருக்கு பிரதி எடுத்து கொடுத்தார் அப்படின்னு போட்டுட்டு இந்த செய்தியை நன்றாக கவனியுங்கள். அவங்க வாதம் இப்போ தான் வைக்கிறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் நபி அவர்கள் தொடர்பான செய்திகளை திரட்டும் போது அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு நபி அவர்கள் எழுதிய கடிதம் அம்ர் இப்னு ஹஸ்ம் வீட்டில் கிடைக்கிறது. அக்கடிதத்தை முகமது அப்துல் ரஹ்மானும் அவரிடமிருந்து அம்ர் இப்னு ஹரீமும் பிரதி எடுத்துள்ளனர். அக்கடிதத்தில் இருந்த முகமது அப்துல் ரஹ்மான் கூறுகிறார், இதுதான் நாம் கவனிக்கத்தக்க அம்சமாகும். ஒரு நபித்தோழருக்கு நபிகள் நாயகம் எழுதிய கடிதத்திலிருந்து நம்பகமான ஒரு தாபி அறிவித்தால் இப்போது அந்த கடிதத்தின் நிலை என்ன? நபிகள் நாயகம் கூறியதாக செய்ததாக அந்த தாபி நேரடியாக கூறினால் அறிவிப்பாளர் தொடரில் யாரோ விடுபட்டுள்ளார் எனும் பிரச்சனை அந்த செய்தியில் ஏற்பட்டுவிடும். ஆனால் இது அப்படி அல்ல. ஒவ்வொரு நபித்தோழர் ஒருவருக்கு நபிகளார் எழுதிய கடிதத்தை அந்நபித்தோழரின் குடும்பத்தாரிடமிருந்து ஒரு தாபியை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து அறிவிக்கிறார். உதாரணம் வேற, காந்திக்கு நேரு கடிதம் எழுதுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அக்கடிதத்தை காந்தியின் குடும்பத்தாரிடமிருந்து ஒருவர் வாங்கி பார்த்து அதிலிருந்து ஒரு செய்தியை கூறுகிறார் என்றால் அவ்வாறு கூறும் நபர் நேர்வை பார்த்திராவிட்டாலும் அவர் கடிதத்திலிருந்து கூறும் செய்திக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுகிறது அல்லவா? அதுபோலவே நபிகள் நாயகம் ஒரு தோழருக்கு எழுதிய கடிதத்தை அவரின் குடும்பத்தாரிடமிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு நம்பகமான தாபி அறிவிக்கும் போது அச்செய்தியின் நிலை நம்பகமானதாக அமைகிறது. உமர் அவர்களுடைய அங்கீகாரம் இப்னு ஹஸ்ம் அவர்களின் குடும்பத்தாரிடம் இருந்தது நபியின் கடிதமா, எவ்வாறு உறுதி செய்யப்பட்டது என்ற கேள்விக்கு உமர் அவர்கள் நபியின் கடிதம் என்பதை ஏற்று அதில் உள்ளபடி சட்டமாக்கி உள்ளார்கள். இப்படின்ட்டு இதான் வாதம். இதுக்கு அடுத்து வளன்னு தேவையில்லாமல் உங்களால் சிலதை கிளப்பி அந்த அறிவிப்பாளர் சரியா இந்த அறிவிப்பாளர் சரியான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இதான் பாயிண்ட்டை மொத்தமே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாசிக்கும்போது விளங்காட்டா கூட சாராம்சமாக நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டால், தங்கத்துக்கு 20 தீனார் இருந்தால் அது அரை தீனார் ஜக்காத்து, வெள்ளிக்கும் அதே மாதிரி 200 திர்ஹம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் 5 ஜக்காத்து என்று ஒரு ரசூலுல்லாஹ் எழுதின கடிதத்தில் எழுதப்பட்டு இருந்தது. அப்போ கடிதத்தில் 2 செய்தியுமே இருக்குது. வெள்ளியிலிருந்தும் கணக்கு எடுத்துக்கொள்ளலாம், தங்கத்திலிருந்தும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தங்கத்திலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு இந்த செய்தி எல்லாம் நம்பகமான அறிவிப்பாளராக இருக்கிறாங்க. பொதுவாக நம்பகமான அறிவிப்பாளர்கள் இருந்தாலும் இது கடிதமாக உள்ளதாக இருக்கிறது. இது அறிவிக்கிறவர் நபித்தோழர் கிடையாது, தாபி அறிவிக்கிறார். தாபி அறிவித்தாரையானால் அது விடுபட்ட செய்தி ஆயிரும். ஆனாலும் இவர் கடிதத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தில் பார்த்துருக்கும் பொழுது அது நம்ம முர்சல்ங்கிற வகையில் சேர்க்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம்னு உறுதி செய்யப்பட்டிருக்கும் பொழுது அந்த கடிதத்தில் இருந்தானே இவர் அறிவிக்கிறாரு அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்து இது சரியான செய்தி, அதனால் தங்கத்தை அளவுகோலாக வைக்கலாம்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. இதில் இது இந்த வாதம் அப்படி டிட்டோ அல்பானி எழுதியிருக்கிறார், அது மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது அப்படியே இவங்க சொல்கிற மாதிரியே அந்த ஹதீஸையும் போட்டு இந்த ஹதீஸையும் போட்டு இர்வாவுல் கலீலுங்கிற நூலில் நினைச்சிருக்காரு. இதை நாசிருதீன் அல்பானி என்பவர் இது எடுத்திருக்கிறார். இது அன்றைக்கே நம்ம பரிசீலனை பண்ணி இது நிற்காது, அல்பானி சொல்கிறது ஏற்புடையது இல்லைன்னு எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ண ஒரு விஷயம். அதெல்லாம் மறந்துட்டு அல்லது தெரியாமல் புதுசாக சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக வந்திருக்குது என்று சொல்கிற காட்சியை பார்க்குறோம். இதில் இவங்களுடைய பல அறியாமைகளை நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது, நம்ம சுட்டி காட்ட வேண்டி இருக்குது. என்ன அறியாமைன்னு கேட்டால்,
இவர் வந்து கடிதத்தில் பார்த்தேன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு கடிதம் இருந்ததுன்னு. அந்த கடிதம் வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலம் வந்து அவர் 61லேருந்து 101 வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணியிருக்கிறார், அவர் இருந்திருக்கிறார். 61லேருந்து 101 வரைக்கும். அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சி காலத்தில் உள்ள விஷயமாகத்தான் இதில் சொல்கிறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன செஞ்சாராம், அந்த அம்ர் இப்னு ஹஸ்முக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கடிதம் எழுதுனாங்க. அந்த கடிதம் அவங்க குடும்பத்தாட்ட இருக்கும், அதை போய் வாங்கிட்டு வாங்க என்று அனுப்பி விட்டாராம். அவங்க அந்த வீட்டில் வந்து என்ன குடும்பத்தார்கிட்ட வந்து அந்த கடிதத்தை வாங்கி இருந்துச்சான். அந்த கடிதத்தை வாங்கி என்ன செஞ்சாங்களாம், அதை அப்படி நகல் எடுத்து அவருக்கு அனுப்பிட்டாங்களாம். அந்த கடிதத்தில் இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வாதம் வைக்கிறீங்கல்ல. அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலம் வந்து ஹிஜ்ரி 61க்கு மேலே. இப்போ 61க்கு மேலே உள்ளதாக இருந்தால் அம்ர் இப்னு ஹஸ்ம் வந்து அவர் 54 மூத்தா போயிட்டார். அவர்கிட்ட இந்த கடிதத்தை வாங்கியிருக்க முடியாது. இவர் ஆட்சியில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்து அவர் ஆட்சியில் இருக்கிற காலத்துக்கு முன்னாடியே அந்த அம்ர் இப்னு ஹஸ்ம் எந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் அந்த கடிதம் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த சஹாபி முன்னாடியே மூத்தா போயிட்டார். அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட போய் அதை எடுத்தாங்கன்னு. குடும்பத்தார்னா யார்? குடும்பத்தார் என்று சொன்னால் ஒரு ஆளுடைய குடும்பம் என்பது அவருடைய தகப்பனாராக இருக்கலாம், அவருடைய தாயாராக இருக்கலாம், அவருடைய மனைவிமார்களாக இருக்கலாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆம்பளை பிள்ளை கல்யாணம் தான் மருமக்கள்மார்களாக இருக்கலாம், வயசான ஆளாக இருந்தால் பேரம்பேத்திகளாக கூட இருக்கலாம். ஒருவருடைய குடும்பத்தார் என்பது ஒரு 10-50 பேர் அதில் அடங்குவாங்க. இப்போ குடும்பத்தார்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டார்னா யார்கிட்ட பெற்றார்? அவர் சரியான ஆள் தானா? அம்ர் இப்னு ஹஸ்முடைய கடிதத்திலிருந்துன்னு சொல்கிறீங்களே, அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்கள் வந்து இதுதான் ரசூலுல்லாஹ் எழுதின கடிதம் என்று சொல்லி அந்த குடும்பத்தார்கிட்ட கொடுத்தார் என்று ஒரு அறிவிப்பு இருக்கணும். அந்த குடும்பத்தார்கிட்ட என்ன செய்ய ஒரு கடிதம்னு காட்டுறாங்க, இது ரசூலுல்லாஹ் எழுதுனதுங்கிறாங்க. எந்த குடும்பத்தார்கிட்ட பெற்றுக்கொண்டீங்க? அவருடைய குடும்பத்தாருங்கிறது ஒரே ஒரு ஆளா? குடும்பத்தார்னா அம்ர் இப்னு ஹஸ்ம் பாப்பாட்ட போய் பெற்றுக்கிட்டீங்களா, அவங்க உம்மாட்ட பெற்றுக்கொண்டாங்களா, அல்லது அவருடைய பிள்ளைகள்கிட்ட பெற்றுக்கொண்டாங்களா, பேரம்பேத்திரை பெற்றுக்கொண்டாங்களா, அவருடைய அண்ணந்தம்பிமார்கிட்ட பெற்றுக்கொண்டாங்களா? அம்ர் இப்னு ஹஸ்முடைய கடிதம்னு சொன்னால் அவர் யார்? அவர் ரசூலுல்லாஹ் கடிதம்னு பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாரா? அம்ர் இப்னு ஹஸ்மு சஹாபி, பிரச்சனை இல்லை. அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தாங்கன்னு சொல்கிறதா இருந்தால் ஆள் தெரியணும்ல, உறுதிப்படுத்தணும்ல. அப்படி உறுதிப்படுத்துறது இல்லாமல் அவருடைய குடும்பத்தாரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்னு இந்த வாசகம் வந்தால் ஹதீஸில் இதுக்கு வகையே வைக்க மாட்டாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, அம்ர் இப்னு ஹஸ்ம் எழுதின கடிதத்தை அவங்க குடும்பத்தாரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்னு சொல்கிறீங்களா, அது யாருன்னு தெரியணுமா தெரியக்கூடாதா இப்படிங்கிற கேள்வி அதில் வருது. அது யார்கிட்ட இருந்துச்சு? நபியன் கடிதம் என்று அது அம்ர் இப்னு ஹஸ்ம் சொன்னதாக யார் அறிவித்தா? நீங்கள் கேட்குறீங்க, கேட்கும்போது அவர் சொல்லுவார்ல, இதுதான் ரசூலுல்லாஹ் எழுதின கடிதம் என்று எங்கள் பாப்பா தந்தார், அல்லது எங்கள் மாமனார் தந்தார், எங்கள் அண்ணன் தந்தார், எங்கள் தாத்தா தந்தாருன்னு யாராவது அந்த குடும்பத்தில் யார்கிட்ட பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க சொல்லணும்ல. சொல்லும்போது அவங்க சரியான ஆளான்னு பார்க்கவும் செய்யணும். இந்த கடிதத்தை கொடுத்தாங்களே அவங்க சஹீஹான ஆள் தானா, அவங்க முன்ன பின்ன சொல்லுவாங்களா என்று பார்த்து அவங்களும் நம்பகமானவர்களாக இருந்து அவங்களுக்கு அம்ர் இப்னு ஹஸ்ம் இது தான் ரசூலுல்லாஹ் எழுதின கடிதம் என்று அவர் எடுத்து கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு கடிதம்னு சொன்னால் அது ஆதாரத்துக்கு நிற்காது என்பது தான் ஹதீஸ் கலையில் அது விதியெல்லாம் நான் இப்போ எடுத்து காட்டுறேன். ஹதீஸ் கலையில் உள்ள விதி. இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர்கள் இந்த வாதத்தை வைக்கிறாங்கல்ல, இந்த வாதத்துக்காக வேண்டி நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். என்னென்னு கேட்டால், இந்த ஒழு இல்லாமல் குரானை தொடக்கூடாது என்று ஒரு கருத்து சுன்னத் ஜமாத்தில் இருக்குது. அந்த கருத்துப்பட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மனாருல் ஹுதாங்கிற ஒரு காஷிஃபுல் ஹுதா மெட்ராஸிலிருந்து வெளியிடக்கூடிய ஒரு மதரசாவில் வந்து மனாருல் ஹுதான்னு ஒரு மாத பத்திரிக்கை நடத்துகிறாங்க. அந்த மனாருல் ஹுதாவில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஹதீஸை போட்டு ஒழு இல்லாமல் தூய்மை இல்லாதவர்கள் குரானை தொடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஹஸ்முக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டார்கள் அப்படின்ற செய்தி அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இதில் வெளியிட்டிருந்தாங்க, மனாருல் ஹுதாங்கிற நூலில் மாத பத்திரிகையில் சுன்னத் ஜமாத்து ஆளுக்கு நடத்தக்கூடிய மாத பத்திரிகையில் ஒழு இல்லாமல் குரானை தொடக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறோம்ல, ஆதாரம் இருக்குது என்று போட்டிருந்தாங்க. என்ன ஆதாரம் போட்டிருந்தாங்கன்னு கேட்டால், அம்ர் இப்னு ஹஸ்ம் இதே ஆள் தான். எந்த அம்ர் இப்னு ஹஸ்முக்கு இந்த ஜக்காத் விஷயம் பேசுகிறீங்களோ அதே அம்ர் இப்னு ஹஸ்ம் என்பவருக்கு சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கடிதம் அனுப்புனாங்க.
அந்த கடிதத்தில் அல்லா எமசல் குர்ஆன இல்லா தாஹிருன், தூய்மையற்றவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது என்று இருந்தது. இதை ஆதாரமாக வைத்து மனாருல் ஹுதாவில் வாதம் பண்ணியிருந்தாங்க. என்ன வாதம்? அப்போ தூய்மை இல்லாட்டி குர்ஆனை தொடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய எழுத்து தானே, கடிதம் தானே, கடிதத்தில் உள்ள விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருந்தாங்க. அதுக்கு இந்த டிஎன்டிஜேயிலேருந்து மறுப்பு எழுதுகிறாங்க. மௌலானாவுக்கு மறுப்பு உண்டு, அவங்க இணையதளத்தில் இது இருக்கிற நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மௌலானாவுக்கு மறுப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த மறுப்பை நான் படிக்கிறேன். படிச்சுட்டு இவங்களுடைய நிலைப்பாடு இதுக்கு நேர் மாற்றமாக இதில் உள்ள நிலைப்பாடு இருக்கிறத உங்களை சுட்டி காட்டிவிட்டு இந்த ஹதீஸுக்கு ரெண்டாவது வர்றேன். அவங்க மௌலானாவுக்கு மறுப்பில் உள்ள முக்கியமான பாயிண்ட், அம்ரு இப்னு ஹஸ்ம் அவர்களுடைய அறிவிப்பு ஆதாரமானதா தலைப்பு கொடுத்துட்டாங்க. இதன்றி இமாம் மாலிக் அவர்கள் தமது முஅத்தாவில் நபி பெருமானார் அவர்கள் அம்ரு இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு எழுதிய கடிதம் ஒன்றை பதிவு செய்துள்ளார்கள். அதில் குர்ஆனை பரிசுத்தமானவர் தவிர தொடலாகாது என்ற வரியும் உள்ளது. இந்த அறிவிப்பு ஹாக்கிம், தாரமி, தாரகுத்தனி, இப்னு ஹிப்பான் இன்னும் பலரும் அறிவித்துள்ளனர். மேலும் இதே கருத்துள்ள அறிவிப்பு ஹல்ரத் இப்னு உமர் அவர் வழியாகவும் தாரகுத்தனி அறிவித்துள்ளார்கள். மனாருல் ஹுதா இதை எடுத்து அந்த டிஎன்டிஜே போட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர் அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குர்ஆனை பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொடக்கூடாது என்று குறிப்பிட்டதாக ஒரு செய்தி உள்ளது. இதை இவர்கள் ஆதாரமாக காட்டியுள்ளனர். இவர்கள் முதலாவதாக மொத்தாவில் இடம்பெற்றுள்ள அறிவிப்பை ஆதாரமாக காட்டியுள்ளனர். நிறைய காட்டியிருக்கிறாங்க. இவங்க அதை கூட வழங்காமல் ஒன்று போட்டிருக்கிறாங்க. சரி, அல்லாவின் தூதர் அவர்கள் அந்த ஹதீஸ் வாசகம், அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குர்ஆனை தூய்மையானவரை தவிர தொடக்கூடாது என்று கூறப்பட்டு இருந்தது. போட்டாச்சா? இதுக்கு பதில் கொடுக்குறாங்க பாருங்கள். இது தொடர்பு அருந்த செய்தியாகும். இது ரசூலுல்லாஹ் அம்ர் இப்னு ஹஸ்முக்கு எழுதின கடிதத்தில் உள்ள ஒரு செய்தி. அதை ஆதாரமாக வச்சு ஒழு இல்லாமல் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ்க்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது தொடர்பு அருந்த செய்தியாகும். டிஎன்டிஜியுடைய மறுப்பு இது. நபிசல் அவர்கள் இவ்வாறு எழுதியதாக இதை அப்துல்லாஹி பின் அபி பக்கர் பின் ஹஸ்மி என்பவர் அறிவிக்கிறார். இவர் நபிகள் நாயகம் அவர்களை சந்திக்கவில்லை, இவர் நபித்தோழர் இல்லை. எனவே இது முர்சல் என்ற வகையைச் சேர்ந்த தொடர்பு அறிந்த பலவீனமான செய்தியாகும். அபூதாவுத் அவர்கள் இதை தொடர்பு அறிந்த செய்திகளில் ஒன்றாக பதிவு செய்துள்ளார்கள் அப்படின்னு போட்டிருக்கிற பதில் என்ன? அம்ர் இப்னு ஹஸ்ம் கடிதம் எழுதுனெல்லாம் சரிதான், அவர் சொன்னவர் சஹாபி கிடையாது. அம்ர் இப்னு ஹஸ்முக்கு கடிதம் எழுதியா சொல்கிறார்ல, அவர் சஹாபி கிடையாது. சஹாபி இல்லைன்னு சொன்னால் அப்போ தொடர்பு இருந்து போச்சு. சஹாபி தான் இதை சொல்ல முடியும், இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பதில் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இதை சொன்னவர் சஹாபி இல்லை தான். அவர் யாருன்னு கேட்டால் இப்னு ஹஸ்முடைய மகன். யார் சொல்கிறா? இப்னு ஹஸ்முடைய, அதிலே அது அபூபக்கர் இப்னு ஹஸ்ம் என்பார் அறிவிக்கிறார்னு அதில் வருது. அப்போ இந்த செய்தியை வாப்பாவுக்கு ரசூலுல்லாஹ் எழுதிய கடிதத்தில் உள்ளது என்று மகன் சொல்கிறார். அது தொடர்பு ஏற்றுக்கிற மாட்டாங்களாம், அது பலவீனமாயிருமா. இது குடும்பத்தார்கிட்ட 61 ஆண்டுக்கு பிறகு, ஹிஜ்ரி 61க்கு பிறகு ஒருத்தர் போய் என்ன செய்கிறாரு, குடும்பத்தார்கிட்ட போய் அந்த கடிதத்தை வாங்கினாராம். அதில் இருந்துச்சா, அது ஆதாரப்பூர்வமானதான். அப்போ உங்களுடைய இந்த இது கடிதமாக இருக்கிறது தப்பியாக தான் உங்களுக்கு என்ன? கடிதத்தில் உள்ள சொல்கிறாரு, நேரு காந்திகள் எழுதின கடிதத்தெல்லாம் உதாரணம் காட்டுறீங்களே, அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அம்ர் இப்னு ஹஸ்முடைய மகன் சொல்லுகிறார், எங்கள் வாப்பாவுக்கு எழுதின கடிதத்தில் இப்படி இருந்ததுண்டு. அப்போ கடிதத்தை பார்த்து சொல்கிறார். இந்த வாதத்தை அங்கே வச்சியலா? அது ஏன் உங்களுக்கு நினைவுக்கு வரல? இது தொடர்பு அருந்த செய்தியாம். ஏனென்றால் இவர் நபித்தோழர் இல்லையாம். அப்போ நபித்தோழர் இல்லை என்பதற்காக வேண்டி அந்த கடிதத்தை நிராகரிக்கிறீர்கள். இந்த கடிதத்தை நீங்கள் எடுத்துக்காட்டுற அந்த கடிதத்தை விட வலுவான கடிதம். ஏன்? நீங்கள் எடுத்துக்காட்டின கடிதம் குடும்பத்தாரிடம் இருக்க யார் என்று விவரம் இல்லை. குடும்பத்தாரிடத்தில் கடிதத்தை வாங்கினார் என்பது உங்களுக்கு ஆதாரம். பெத்த மகன்கிட்ட கடிதம் இருந்தது உங்களுக்கு ஆதாரம் இல்லை. தகப்பனுடைய கடிதம் பேர் கூட வந்துருச்சுல, யார்கிட்ட வாங்கினவோ அவர் நல்ல ஒரு ஆள், மகன்கிட்ட வாங்கின மகன் நம்பகமான ஒரு ஆள். அப்போ மகனுடைய பெயர் உள்பட வந்துவிட்டது. மகனிடத்திலே அந்த கடிதம் இருந்தது என்ற இந்த ஹதீஸை வைத்து அவங்க வாதம் வைக்கிறாங்க. சுன்ன ஜமாத் ஆளுங்க எப்படி அது ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதிவிட்டாங்க, கடிதத்தில் இருக்கிறது, எழுத்து மூலமான ஆர்டர் இது. அப்போ தூய்மையற்றவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது என்று சொன்ன பிறகு
நீங்கள் எப்படி ஒழு இல்லாமல் குரானை தொடலாம்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பதில் வேறு. இவங்க பதில் என்ன? இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இது நம்ம பதில் தான். நம்ம என்ன செய்கிறோம்? இது முர்சல் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவங்க சொல்லலாமா? டிஎன்டிஜே சொல்லலாமா? அப்போ என்ன யாபத்தில் என்ன அறிவை கொண்டு ஆய்வு செய்கிறீங்க? ஒரு ஹதீஸனையாக கடிதத்துக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு கடிதம் ரசூல்லா பேரில் கடிதம்னு வந்து விட்டது என்று சொன்னால் அது ரசூல்லா கடிதம் என்று உறுதிப்படுத்த வேண்டுமா இல்லையா? உறுதி எப்படிப்படுத்துவது? யாரிடத்தில் நீங்கள் பெறுகிறீர்களோ அவர் வாக்குமூலம் தர வேண்டும். இன்னார் என்று தெரிய வேண்டும். அவர் நம்பகமானவர் என்று தெரிஞ்ச பிறகு இதை அம்ர் இப்னு ஹஸ்ம் வந்து எங்களுக்கு நேரடியாக சொன்னார், ரசூல்லா கடிதம் என்று சொல்லி தந்தார் அப்படின்னும் சொல்லி இருக்கணும். அப்படி இல்லாமல் குடும்பத்தார்ட்ட போய் தேடி இருக்காங்க. வாப்பாமான்னு நிறைய பேர் போய் தேடி பார்த்துருக்குறாங்க. யாரோ ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சு யாரோ ஒரு ஆள் யார் அவர்? அப்போ யாரோ எவருன்னு தெரியாத ஒரு ஆள்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய கடிதம் வலுவானதாம். காந்தி நேரு கடிதம் மாதிரி உள்ளதான். அது வலுவானதாம். அது ஏற்றுக்கொள்ள முடியுமாம். அறிவிப்பு வேற, கடிதம் வேறையாம். அப்படி சொன்ன நீங்கள் இப்படி எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லப்போனால், எனவே இது முர்சல் என்ற வகையை சேர்ந்த தொடர்பு அருந்த பலவீனமான செய்தியாகும். எதுக்கு? அந்த ஒழு இல்லாமல் குரானை தொடக்கூடாதுங்கிற ஹதீஸ் வந்து பலவீனமான செய்தியாகும். அபூதாவூத் அவர்கள் இதை தொடர்பருந்த செய்திகளில் ஒன்றாக பதிவு செய்துள்ளார் அப்படிங்கிறத வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மொத்தாவை மட்டும் போட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தெல்ல தெளிவாக எப்படி வருதுன்னு ஆதாரப்பூர்வமான தாரகுத்தின் அறிவிப்பில் வருது. அதாவது இதே மாதிரி இவங்க சொல்கிறாங்கல்ல எல்லாரும் நம்பகமானவர்கள்ண்டு, அதே மாதிரி நம்பகமானவர்கள் வழியாக வருகிறது. ஹத்தசனா முகமது இப்னு மஹ்லத், ஹத்தசனா ஹசன் இப்னு அபி ரபி, ஹத்தசனா அப்துல் ரஸாக், அக்பரனா மாமர் அன் அப்துல்லாஹி இப்னு அபி பக்ரின் அன் அபிஹி கால கானஃபி கிதாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி அம்ர் இப்னு ஹஸ்மின் அல்லா தமஸ்ஸல் குரான இல்லா அலா துஹரின், தூய்மை இல்லாத முறையில் குரானை தொடக்கூடாது என்ற செய்தி அம்ர் இப்னு ஹஸ்முக்கு எழுத கடிதத்தில் இருந்ததாக அவருடைய மகன் அறிவித்தார் என்று சொல்லி தாரகுத்னியில் இருக்கிறது. ஆனால் தாரகுத்னி இதை போட்டு என்ன செய்கிறாரு? முர்சலுன், இது முர்சலு, ருவா துஹுசிகாத்தனா, அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. கடிதத்தில் உள்ளதை வந்து இவர் இன்னாருடைய கடிதம் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க, அம்ர் இப்னு ஹஸ்ம் சொல்லி மகன்கிட்ட கொடுத்தாராங்கிற ஒரு விஷயம் வர்றதுனால அது முர்சல்னு சொல்லி போடுறாங்க. இதை நீங்கள் முர்சல் என்று சொல்வீர்களே, ஆனால் அது ரெட்ட முர்சல்னு வந்துடுமே. இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? ஒரு பொருளுக்கு வந்து ஜக்காத்து கொடுத்து விட்டால் அதே பொருளுக்கு மறுபடி கொடுக்க தேவையில்லை. தமிழக உலமாக்கல்ல தமிழக தௌஹீத் உலமாக்கல்ல நான் தான் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆய்வு செஞ்ச வகையில் கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்கறது என்பது சரியில்லைங்கிறேன். அப்போ கூட இருந்த தௌஹீத் உலமாக்கள் யாரும் ஒத்துக்கிறல, பெரிய கடைசி வரைக்கும் ஒத்துக்கிறலன்னு வைங்களேன். அதனால் என்ன செஞ்சோன்னு கேட்டால் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துகிறோம். ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி அந்த ஆய்வு கூட்டத்தில் வந்து இந்த ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால், இது பழைய காலத்து சம்பவம், அந்த சம்பவத்தில் வந்து இதுக்கு பதில் இருக்குது. அதுக்காக இதை நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆய்வு கூட்டம் நடத்துகிறோம் என்று கேட்டால், ஒரு 100 கிராம் தங்கம் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, 2.5 கிராம் கொடுத்துட்டீங்க, 97 கிராம் உங்கள்கிட்ட மிச்சமாக இருக்குது. அடுத்த வருஷத்துக்கு அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு சாவுற வரைக்கும் அது கொடுக்கணுமாட்டா கொடுக்க தேவையில்லை. அந்த 100 கிராம் கொடுத்தாச்சு. மேற்கொண்டு உங்களுக்கு 150 கிராம் 100 கிராம் வருவாய் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுங்க. ரூபாய்க்கு 1 கோடி ரூபா பணம் வச்சுருக்கிறீங்க, அதுக்கு 2.5 லட்ச ரூபா பணத்தை ஜக்காத்து கொடுத்துட்டீங்க. அதுக்கு பிறகு அந்த 97.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கொடுத்துட்டீங்க. மறுபடி வருவாய் வரும் என்று சொன்னால் அதுக்கு கொடுக்கணும் என்றது என்னுடைய நிலைப்பாடாக சொல்லும் பொழுது, நம்ம அன்வர் பாஷா அவர்களை தவிர எந்த ஒரு தாயிகளும் எந்த ஆலிம்களும் அதை செய்யலை, ஏற்றுக்கிறல. பல கட்டங்கள் எங்களுக்கு மத்தியில் விவாதங்கள் சர்ச்சையெல்லாம் நடக்கும்போது கடைசி என்ன செஞ்சோம்னு கேட்டால் 29/8/2005 2005 29/8/2005 என்று கடையநல்லூரில் இதுக்கு ஒரு ஆய்வு கூட்டம்னு ஒன்று கூடி இப்போ என்னுடைய வாதங்கள்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். மாற்று கருத்து உள்ளவங்க வைக்கிறாங்க. என்னுடைய வாதங்களில் உள்ள என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அந்த ஆய்வு கூட்டத்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வர்றோம். என்ன முடிவுக்கு வர்றோம்? கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்கறது இல்லை, அதான் சரி, அதான் நான் எதை சொன்னேனோ அது சரின்னு ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்ட உடனே அதையே என்ன செஞ்சோம்னு கேட்டால் ஜக்காத் என்கிற பெயரில் புத்தகமாக வெளியிட்டோம். புத்தகமாக வெளியிடும்போது
பொதுவாக புத்தகத்தில் வந்து நான் எழுதுனா என் பேர் தான் போடணும். நான் தான் அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த புத்தகத்தை ரெடி பண்ணுறேன். இருந்தாலும் நமக்குள்ளே பல கருத்து இருக்கிற மாதிரி பேச்சுக்கள் வருது. அதனால் இந்த பேர்களெல்லாம் போட்டு நாங்கள் ஆய்வு கூட்டம் நடத்தினோம், இன்னன்னார் கலந்துக்கிட்டாங்கன்னு போட்டு அந்த புஸ்தகத்தில் இந்த விவரத்தை நான் எழுதியிருக்கிறேன். அதை படிங்க. அதில் எடுத்த முடிவு 2வது சொல்கிறேன். இறுதியாக இது வந்து இப்போ இணையதளங்களில் இருக்கும். நீங்கள் பிரிண்டட் புக் வச்சுருந்தீங்கன்னா ஜக்காத்துங்கிற தலைப்பில் வந்து நம்ம வெளியிட்ட மூன் பப்ளிகேஷனில் வெளியிட்ட புஸ்தகம் இருக்கும். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாசகம் வரும். எப்படி? இறுதியாக கடந்த 29/8/2005 அன்று கடையநல்லூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ஒரு தடவை ஜக்காத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜக்காத்து கொடுப்பது கடமை இல்லை என்ற கருத்து தான் சரியானது என அனைத்து அறிஞர்களும் ஒத்த கருத்துக்கு வந்தனர். அந்த அமர்வில் பி. ஜெயினுல் ஆபிதீன், மௌலவி SS சைஃபுல்லா ஹாஜா, மௌலவி எம். சம்சுல்லுஹா, மௌலவி MI சுலைமான், மௌலவி MS சுலைமான், மௌலவி PM முகமது அலி ரஹ்மானி, S கலீல் ரசூல், P அன்வர் பாஷா, மௌலவி SA பஷீர் அகமது உமரி, மௌலவி யூசுஃப் பைஜி, மௌலவி பக்கீர் முகமது அல்தாஃபி, மௌலவி கே அப்துல் நாசிர், மௌலவி ஆர் ரஹமத்துல்லா, ஏ சையத் இப்ராஹிம், மௌலவி MM சைஃபுல்லா, மௌலவி SM அப்பாஸ், மௌலவி S அப்பாஸ் அலி ஆகியோர் பங்கு கொண்டனர். அந்த புஸ்தகத்தில் இதை குறிப்பிட்ட அந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இவ்வளோ பேரும் பங்கு கொண்டு கொடுத்த பொருள் கொடுக்க வேண்டியதில்லைன்னு வந்துட்டாங்க. சரியா? அதில் பேசப்பட்ட ஒரு செய்தி என்னென்னு கேட்டால், இந்த ஒரு பொருளுக்கு கொடுக்கணும் என்பது வந்து ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் சரியாக இருக்கிறது. வருஷம் கொடுக்கணும் என்பது அது வருஷம் கொடுக்கணும்னு சொன்னாலேயே ரிப்பீட் ஆகிடுதில்ல. வந்து ஒரு பொருளுக்கு வந்து வருஷம் கொடுக்கணும்ன்ற ஹதீஸ் ஒன்று இருக்குது அபுதாபுல. அதில் வந்து என்னென்னு வருதுன்னு கேட்டால், சலாசுன் மன் ஃபாலஹுன்ன ஃபக்கது தாமல் ஈமான், யார் ஒரு 3 காரியத்தை செய்கிறானோ அவன் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டான் அப்படின்னு போட்டு. 1வது மன் அபதல்லாஹ வஹதஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை என்று விளங்கி அல்லாவை மட்டும் ஒருத்தன் வணங்குறான அவன் ஒரு ஆள். 1வது காரியம். அல்தா ஜக்காத்த மாலிஹி, தன்னுடைய பொருளுடைய ஜக்காத்தை கொடுக்குறான். தையிப தம்பிஹா நப்சுஹு, மனம் நிறைந்தவனாக கொடுக்குறான். ராஃபிதத்தன் அலைஹி குல்லாமின், ஒவ்வொரு ஆண்டும் அதை என்ன செய்கிறான்? கொடுக்குறான். அப்படி கொடுத்தானே ஆனால் அதில் கிழட்டு வாகனத்தை கொடுக்காம, நோய் வாய்ப்பட்டதை கொடுக்காம நல்ல இது கொடுத்தானே ஆனால் அவனுக்கு வந்து ஈமானை சுவைத்து விட்டான் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் வந்து அபூதாவில் வருது. மற்ற வருஷம் கொடுக்கணும்னு வர்ற எல்லா ஹதீஸுமே அறிவிப்பாளரே போக்காக இருக்குது. இந்த ஹதீஸில் வந்து அறிவிப்பாளர்லாம் எல்லாமே சரியாக இருக்குது. அறிவிப்பாளரில் குறையே இல்லை, சரியான ஹதீஸாக இருக்குது. இந்த ஹதீஸ் ஒன்று தான் பிரச்சனை சுற்றிக்கிட்டே நிற்கிது. அப்போ இது சரியான அறிவிப்பாளராக தானே வந்திருக்குது அப்படின்னு வரும் பொழுது, இந்த சரியான அறிவிப்பாளர் என்பதில் வந்து அந்த அபூதாவுதில் எப்படி அது வருதுன்னு கேட்டால், அபூதாவுது என்பவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும்ல. அந்த ஆசிரியர் யார் என்பது அந்த அபூதாவுதில் இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்டால், நான் ஒரு அம்ர் இப்னு ஹாரிஸ் என்பவருடைய குடும்பத்தாரிடத்தில் ஒரு புஸ்தகத்தை பார்த்தேன். அந்த புஸ்தகத்தில் அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு அறிவிப்பாளர்லாம் போட்டு இந்த செய்தியை நான் கண்டேன் அப்படின்னு அபூதாவுது எழுதியிருக்கார். அதில் உள்ள ஆளுக்கு பேரெல்லாம் குறிப்பிட்றாரு. அதெல்லாம் கரெக்டான ஆளுக்கு தான். அபூதாவுது என்ன செய்கிறாருன்னா, அம்ர் இப்னு ஹாரிஸுங்கிற குடும்பத்தார்கிட்ட போகிறார். போய் அவங்க ஒரு புஸ்தகம் வச்சுருக்கிறாங்க. புஸ்தகமோ லெட்டரோ பேப்பரோ ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாங்க. எழுத்துமானமாக எதை வச்சுருக்கிறாங்க. அதை எடுத்து பார்க்குறாரு. அதில் எப்படி இருக்குது? ஜுபைதி சொன்னார், அவருக்கு இப்னு ஜாபீர் சொன்னார், அவருக்கு ஜுபைர் இப்னு நுஃபைர் சொன்னார், அவர் அப்துல்லா இப்னு முஆவியா அல் கால்தரிங்கிறவர்கிட்டருந்து அவர் கேட்டார், அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார் என்று சொல்லி அறிவிப்பாளர் வரிசையோடு எல்லாரையும் நல்ல ஆட்களாக அதில் இருக்கிறது. இந்த அறிவிப்பாளரை வச்சு பார்த்திங்கன்னா இந்த ஹதீஸ் சரியானது. ஆனால் இது அபூதாவுது எந்த ஆசிரியர்கிட்ட கேட்டாருன்னா, அந்த குடும்பத்தாருடைய புக்கில் பார்க்குறார், எழுதி வச்சிருக்கிறது பார்க்குறார். அப்போ எழுதி வச்சதுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தாருன்னா யார்? அந்த எப்படி வருது? ஆள் அம்ர் இப்னுல் ஹாரிஸ்ன்னு வருது. அது குடும்பத்தார் யாருன்னு தெரியணுமா இல்லையா? அப்படி தானே இந்த விஜாதத்துக்கு அந்த எழுத்து மூலமாக அறிவிக்கிறதுக்கு சட்டம் இருக்கிறது. அப்படிங்கிறலாம் ஆய்வு பண்ணும் பொழுது இந்த வாசகத்தை வச்சு சர்ச்சை ஓடுது.
அப்போ என்ன முடிவெடுக்கிறோம்? அதில் உள்ள அந்த அந்த ஜக்காத்துங்கிற புத்தகத்தில் எழுதின வாசகத்தை நான் படிக்கிறேன். இந்த அபுதாவுது ஹதீஸை போட்டுட்டு அபுதாபியில் இடம்பெற்ற ஹதீஸில் குறைபாடு உள்ளன, இதன் அறிவிப்பாளர்களுடைய தொடர்பு விடுபட்ட ஹதீஸ் என்று இமாம் முந்திரி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை அவர் கடிதத்தில் எழுதுனேன்னு சொல்லிவிடுறாரு. ஆட்கள்லாம் சரியாக இருக்கிறாங்க, ஆனால் கடிதத்தில் உள்ளதை தான் அபுதாபு பார்த்தாரே தவிர அந்த கடிதத்தை யார் எழுதுனது, அவர் இவருக்கு சொன்னாரா அப்படிங்கிறதுக்கு தொடர்பு இல்லை. அதனால் முந்திரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது தொடர்பு அறுபட்டுன்னு சொல்கிறார். அபுதாவுத் அவர்கள் தமக்கு அறிவித்தவரை கூறவில்லை. அம்ர் இப்னு ஹாரிஸ் குடும்பத்தாரிடம் அப்துல்லா இப்னு சாலிம் ஏடு இருந்தது, அதில் வாசித்தேன் என்று கூறி மேற்கண்ட ஹதீஸை அபுதாவுத் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு சாலிம் அவர்கள் ஏட்டை அப்துல்லா பின் சாலிமிடம் இருந்து அபுதாவுத் வாசிக்கவில்லை, அம்ர் இப்னு ஹாரிஸ் என்பாரின் குடும்பத்தாரிடம் வாசித்தேன் என்று கூறுகிறார். அம்ர் இப்னு ஹாரிஸ் குடும்பத்தார் என்றால் யார்? அவர்களின் நம்பகத்தன்மை எத்தகையது? அப்துல்லா இப்னு சாலிம் என்பாரின் ஏடு என்று கூறி வேறு எதையாவது காட்டக்கூடியவர்களா என்று விவரம் ஏதும் இல்லை. ஒருவரின் குடும்பத்தார் என்பது அவரது தாய், தந்தை, அண்ணன், தம்பி, மனைவி, மக்கள் என பலரையும் குறிக்கக்கூடியது. அம்ர் இப்னு ஹாரிஸுடைய குடும்பத்தார் யார் என்பதும் அவர்களின் நம்பகத்தன்மை எத்தகையது என்பது நிரூபணமாகவில்லை என்பதால் இது பலவீனமான ஹதீஸ் ஆகும். ஹதீஸ் நூற்கள் அச்சிடப்பட்டு பலராலும் உறுதி செய்யப்படாத அந்த காலத்தில் இந்த நூலை இவர் எழுதினார் என்று கூறினால் அந்த நூலாசிரியர் அதை கூறியிருக்க வேண்டும். நூலாசிரியர் அனுமதியும் அளிக்க வேண்டும். ஏனெனில் ஒரு விஷயத்தை ஒருவர் எழுதி வைத்துவிட்டு அதில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணி இருப்பார். எனவே அவரது அனுமதி இல்லாமல் வேறொருவரை கையாளும் போது அவர் வெளியிட விரும்பாத செய்திகள் அவரது பெயரால் வெளிவந்துவிடக்கூடும். இது போன்ற காரணங்களால் எழுதியவரின் அனுமதி பெற்றே அவரது நூலிலிருந்து எதையும் அறிவிக்க வேண்டும் என்று ஹதீஸ்கலை அறிஞர்கள் முடிவு செய்தனர். எனவே ஒருவரது நூலை இன்னொரு குடும்பத்தாரிடம் வாசித்தேன் என்று அபுதாவுது கூறுவதால் இது தொடர்பு அருந்தது என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்லி அனைவரும் நாங்கள் இப்படி முடிவெடுத்தோம்னு அந்த புக்கில் முன்னுரையில் இருக்கிறது. அப்போ அந்த அபுதாவுதுடைய அந்த ஒரு ஹதீஸை இவங்க சொல்ல பிரகாரம் இனிமேல் என்ன செய்வாங்கன்னா வருஷம் ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு ஆண்டுதோறும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று நிலையை மாற்ற வேண்டும் அவர்கள். ஏன்னா அது சரியான ஹதீஸை போச்சு அவங்க கருத்துப்படி கடிதத்தில் தானே பார்த்து அறிவிக்கிறாரு. கடிதத்தில் பார்க்குற அபுதாவுது கடிதத்தில் பார்க்குறாரு. கடிதத்தில் பார்க்கத்தான் அதில் அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் இருக்கிறது. அப்போ அந்த கடிதத்துலேருந்து பார்த்துட்டார்ல, கடிதத்துக்கும் எழுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் இவங்க இப்போ அவங்களோட நிலையை என்ன செய்ய முதல்ல நான் என்ன செய்கிறேன், இதெல்லாம் பேசினமே அப்போ கடைநல்லூரில் பேசணும் தூங்கிட்டு இருந்தீங்களா? இதில் பேர் குறிப்பிட்ட ஆட்களில் சிலர் தானே எழுதியிருக்கிறீங்க, சரி பார்த்துருக்குறீங்க. அப்போ நம்ம என்ன நிலை ஏற்கனவே எடுத்தோம்? ஒருவருடைய கடிதத்தில் இருந்து எழுதுவதாக இருந்தால் ஏற்றுக்கிற முடியுமா? ஒருவருடைய இந்த காலத்தில் புக்குன்னு வெளியிட்டுட்டோம்னா அது புக் ஆயிரும். அந்த காலத்தில் ஒருவர் நோட்ஸ் எழுதி ஒரு அஜரத்தை வச்சுருப்பார். மாணவர் அந்த நோட்டை எடுத்துகிட்டு போய் எங்கள் அஜரத்தை சொன்னார்னு எழுதி அறிவிச்சிட முடியாது. ஏன்? அவர் எழுதி வைத்தது உங்களுக்கு சொல்வதற்கு எழுதலை, சில விஷயங்களை சேர்க்கணும், இதை பற்றி தேடணும், ஆய்வு செய்யணும் என்பதற்காக அவர் எழுதி வச்சிருப்பார். அவர் என்ன செய்யணும், இதுதான் என்னுடைய எழுத்து, இதை நான் ஒத்துக்கிட்டேன், இதை சரி பார்த்துட்டேன், நீங்கள் இதிலிருந்து காப்பி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் இஜாசா கொடுக்கணும், அனுமதி கொடுக்க வேண்டும். அனுமதி கொடுக்காமல் ஒருவருடைய ஏட்டிலிருந்து ஒரு புக்கிலிருந்து எடுத்து அறிவித்தால் அது செல்லாது. இப்போ நான் ஒரு டேபிளில் ஒரு டிராஃப்ட் போட்டு எழுதி வச்சுருக்கிறேன், ஒரு ஆளுக்கு கடிதம் எழுதணும்னு சொல்லி இந்த மாதிரி போடலாம் ஐடியா பண்ணி எழுதியிருக்கிறேன். நான் அதை போட்டு அனுப்பினா தான் என் கடிதம் ஆகுமே தவிர டேபிளில் வச்சுக்கிறது ஒருத்தர் களவாண்டு போய் பிஜே எழுதிய கடிதம்னு போட்டான்னா நான் டிராஃப்ட் வச்சுருந்தேன்னா நிறைய மாற்றுவேன், சேர்ப்பேன், அனுப்ப வேண்டான்னு கூட நினைப்பேன். நீ எப்படா அனுப்புன்னு கேட்போம்ல. அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி எழுத்துமானத்தை அச்சிட்டு காப்பிரைட்டு போட்டு உள்ள விஷயங்கள் இல்லாத காலம். அந்த காலத்தில் ஒருவருடைய ஏட்டில் போய் வாசிக்கிறதா இருந்தால் அந்த ஏட்டை எழுதினவர் யார்? அவர் இதை அறிவிப்பதற்காக எழுதி வச்சாரா, அல்லது இப்படி கேள்விப்பட்டேன் இதை பற்றி நான் தேட வேண்டும் என்று எழுதி வச்சாரா? எப்படி அபுதாவுது அதை அறிவிக்கலாம்? அபுதாவுது என்ன செய்கிறாருன்னா, ஒருத்தர் போகிறாரு, ஒரு வீட்டுக்கு போகிறாரு, அவங்க புக்கு மாதிரி வச்சுருக்கிறாங்க, அதில் இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு, இதை இருந்தால் அபுதாவில் போட்டு விட்டார். இது செல்லுமா? அவர் என்ன அடிப்ப அந்த ஆளுடைய வாக்குமூலம் ஏதாவது இருக்குதா? எழுதினவருடைய வாக்குமூலம் இல்லை. அப்போ ஒரு நூலில் இருந்து, ஒரு பேப்பரில் இருந்து, ஒரு கடிதத்தில் இருந்து பார்த்தேன் என்று ஒருவர் அறிவிப்பார் என்று சொன்னால்
அது ஆத்தண்டிக்கு ஆவாது என்று சொல்லி 2005 சில நாட்களுக்கு செலவிட்டோம். ஒரு நாள் மசூரா இல்லை, இது ஜக்காத்து சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக சில நாட்கள் அங்கே எத்தனை நாள் ஞாபகம் இல்லை எனக்கு. சில நாட்கள் அங்கே கடையூரில் தங்கி இருந்து அவரவரும் தங்களுடைய ஆதாரங்கள்லாம் அள்ளி போட்டு அனைத்துக்கும் நான் கவுண்டர் கொடுத்தேன். நான் ஒரு ஆள் தான் அந்த கருத்தில் இருந்தேன், அன்வர் பாஷாவும் இருந்தார், பாக்கி எல்லாமே அந்த கருத்தில் மாற்று கருத்தில் இருந்தாங்க. அப்போ ஒன்றுக்கு நம்ம சொல்லிட்டு வரும்போது இந்த ஒரு ஹதீஸ் தான் வந்து நின்றுச்சு. எந்த ஹதீஸு? இது ஒன்றும் சரியாக இருக்குது, பாக்கி எல்லாம் பலவீனமாக இருக்குது. இந்த அபூதாவுதில் உள்ள அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக தானே இருக்குது. அறிவிப்பாளர்லாம் கரெக்டுப்பா, புக்கில் இருந்து அறிவித்திருக்காரு. புக்குக்காரர் ஒத்துக்கிட்டாரா? இதை அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாரா? இவராக ஒரு புக்கிலேருந்து எழுதுனா அது எப்படி அவர் எழுதுனது ஆகும்? அவர் நோட்ஸுக்காக எழுதி வச்சுருப்பார், அல்லது இது தவறான செய்தி இப்படி கேள்விப்பட்டேன்னு கூட எழுதி வச்சுருப்பார். அது மனசில் அது இருக்கும். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் உங்கள் புக்கில் போட்டிங்கன்னா அது இப்படி சரியாக வரும் என்று சொல்லி இது பற்றி ஹதீஸ்களை விதியில் என்ன இருக்குது நீங்கள் இப்போ கூட கத்திமா இப்னு சலாஹ் எடுத்து பாருங்கள். அதில் என்னென்ன ஹதீஸ்களையுடைய விதிகள் இருக்கிறதோ, விஜாதத்து என்பதற்கு, விஜாதத்துன்னா ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல், ஒருத்தரை அவரே கொடுக்காம, அவர் சொல்லி காட்டாமல், அவர் முன் வாசிக்காமல் அவருடைய ஆக்கத்தை பயன்படுத்துவதற்கு பேர் விஜாதத். நான் வந்து என்னுடைய எழுத்தை நீங்கள் அந்த காலத்தில் என்னுடைய எழுத்தை நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் அதை நான் வாயினால் வாசித்து உங்களுக்கு காட்டணும், அல்லது என் முன்னால் உங்களை வாசிக்க சொல்லி நான் கேட்டு சரியாக தான் இருக்குது, ஓகே என் பேரில் போட்டுக்கிறேங்க நான் சொல்லணும். அல்லது எழுதுனதே எந்த நான் எழுதியிருக்கிறேன், இது அப்படி நீங்கள் பதிவு செஞ்சுருக்க நான் கொடுத்துருக்கணும். இப்படி 3ல் எந்த ஒன்றும் இல்லாமல் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறீங்க. நான் மூத்தா போன பிறகு எங்கள் வீட்டில் தேடி இப்படி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போகிறீங்க. இது நான் எத்தனை நோட்ஸ் எத்தனை குறிப்பு எடுத்து வச்சுருப்பேன். பிஜே சொன்னார்னு சொல்ல முடியாது, நீங்கள் அறிவிக்க முடியாது. நான் எதுக்கு எழுதி வச்சேன்? நான் சொல்கிறேன் தான் சொல்லியிருப்பேன் மக்களுக்கு. குறிப்பு 1000 எடுத்து வச்சுருப்போம், ஷிர்க்குக்கு ஆதாரமான குறிப்பெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து மறுப்பு சொல்வதற்காக நான் எடுத்து வச்சுருப்பேன். அதை ஒருத்தன் என் கம்ப்யூட்டரில் கலவாண்டு போய் ஷிர்க்குக்கு ஆதாரம் உள்ள பிஜே தந்திருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா நீங்கள்? அப்போ ஒரு விஜாதத்துன்னு இதுக்கு பேர். விஜாதத்துக்கு உரிய ரூல் என்னங்கிறத தெரிஞ்சிருந்து அது பேசியிருப்பாங்களா? அதை உமர் பின் அப்துல் அசீஸ் போய் நெஞ்சாரான் அந்த குடும்பத்தார்கிட்ட போய் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டார். காப்பியோடு எடுத்துட்டான். காப்பி எடுத்தால் உண்மையாயிருமா? டூப்ளிகேட் எத்தனை காப்பி எடுத்தாலும் அது எப்படி ஒரிஜினல் ஆயிருமா? அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஜக்காத்தின் போது ஆய்வு செய்யும் பொழுது இந்த ஹதீஸ் விதிகள் பேசப்பட்டு அந்த விதியின் அடிப்படையில் இந்த அபூதாவுது ஹதீஸுக்குரிய பதிலும் தயாரிக்கப்பட்டு அதை புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. 2005 வெளியிடப்பட்ட புத்தகம், பல பதிப்புகள் வந்துவிட்டது. அதில் இவர்கள் யாரும் இந்த விதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு மறுக்கலை. அவங்க பேரையும் போட்டு இன்னைக்கு வரைக்கும் கலந்து கொண்ட அத்தனை பேர் பேரோட தான் அந்த புஸ்தகம் இருக்குது. 3 பேரும் உட்கார்ந்து என்னப்பா முடிவெடுத்தீங்க? அவருடைய இப்போ நூலில் பெற்றுக்கொண்ட ஆதாரமாக தானே முடிவெடுத்தீங்க. நம்பகமான ஆளைத்தானே அபூதாவுது போடுறாரு. ஆள் நம்பகமாக இருந்தால் பத்தாது, எழுத்தில் உள்ளது உறுதிங்கிறது இந்த காலத்தில் உள்ளது. காந்தினர்லாம் தெரிஞ்ச காலம். காந்திக்கு எழுதின கடிதம் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் சீலோடு வந்திருக்கு, இவர் தான் அவருக்கு எழுதியிருக்காருன்னு கண்டுபிடிக்கிற ஒரு காலத்தில் உட்காந்துக்கிட்டு காந்தி நேர் கடிதம்னுக்கிட்டு கதை விட்றாங்க. அந்த ஹதீஸ் எழுதப்பட்ட அந்த காலத்தில் வந்து எழுத்துக்கு என்ன மரியாதை? எழுத்தே கிடையாதுன்னு சொல்ல போனால், எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஹதீஸ் கலையில். ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்கன்னு. எழுதலாமாங்கிறது சர்ச்சைக்குரியதாகி, அப்போ எழுத்தில் வெளியிடுறதா இருந்தால் அதுக்கு வந்து இன்னென்ன கண்டிஷன், அதுக்கு கண்டிஷனை போட்டு எழுதி வைத்தவர் வந்து நான் தான் இதை எழுதினேன், இது சரிதான், சரிபார்த்து விட்டேன், என் பெயரில் நீங்கள் இதை சொல்லிக்கொள்ளலாம்னு சொன்னாலே தவிர எவருடைய எழுத்தும் ஆதாரமாகாது. சரி, இதுதான் அந்த விஜாத உசூலுல் ஹதீஸ் படித்தா தெரியும். அந்த உசூலுல் ஹதீஸ் விதிகளில் உள்ள ஒரு விஷயத்தின் பிரகாரம் அபூதாவுடைய ஹதீஸை நம்ம சரியான அதனால அது பலவீனமாகுது. இல்லை என்று சொன்னால் இவர்கிட்ட 2 கேள்வி இப்போ கேட்குறோம். நீங்கள் என்ன செய்யணும்? இனிமேல் அம்ர் இப்னு ஹஸ்மு கடிதத்தை ரசூலுல்லாஹ் எழுதிட்டாங்க, உலு செய்யாமல் குரானை தொடக்கூடாது என்று இவர்கள் மாற்ற வேண்டும், அல்லது இது தப்பு என்று மாற்ற வேண்டும். அதே மாதிரி ஜக்காத்துக்கு வந்து கடிதத்தில் இருக்கிறது, கடிதத்தில் பார்த்து விட்டார் யார்? அபூதாவுது வந்து ஒரு பேப்பர்லான்னு பார்க்குறாரு, அதில் அறிவிப்பாளர்லாம் இருக்கத்தானே செய்யுது என்ற காரணத்தினால் இது வந்து நேரு காந்தி கடிதம் மாதிரி உள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? அதையும் நாங்கள் மாற்றி விட்டோம், ஜக்காத்தை மாற்றி விட்டோம், வருஷம்தான் கொடுக்கணும் என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் இந்த வாதம் தவறாக இருந்தாலும் அதில் நீங்கள் முரண்பாடு இல்லாமல் இருக்கிற அர்த்தமாயிடும். இதை வந்து தங்கத்தா அளவுகளுக்கு கடிதம் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா, அல்ல அம்ர் இப்னு ஹஸ்மு கொடுத்தாரா,
அவருடைய குடும்பத்தார்கிட்ட இருந்துச்சான். குடும்பத்தார் யார் தெரியலை, அவர் நம்பகமானதாக தெரியலை. அந்த குடும்பத்தார் வந்து எத்தனையோ பேப்பர் அமர் இப்னு ஹஸ்ம் வீட்டில் கடந்திருக்கு. இவராக ஒரு பேப்பர் எடுத்து இது ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம் கூட கொடுத்துருப்பாரு. ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு பார்த்துக்கிற மாதிரி விஷயமா அரசு ஆவணமாக இருந்தால் கூட முத்திரை வச்சு அனுப்புவாங்க. சாதாரண தகவலுக்கு முத்திரை அனுப்ப மாட்டாங்க. யாரையோ ஒரு ஆள் வந்து எழுதி கேட்பார் ரசூலுல்லாஹ்ட்ட, அந்த மாதிரி இந்த இதுகிருங்கிற புல்லை பயன்படுத்தலாமான்னு கேட்கும் பொழுது பயன்படுத்திக்கலாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு எழுதி தாங்கன்னு அவர் கேட்பார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, துப்புலி அபிஷா, இந்த அபூஷாவுக்கு நீங்கள் எழுதி கொடுங்கம்பாங்க. அப்படி ஒரு ஆளை விட்டு எழுத சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எழுத்துன்னு கண்டுபிடிக்கல ஒன்றுமே இருக்காது. அந்த சஹாபி சொன்னாலே தவிர இது ரசூலுல்லாஹ் எழுதுனதுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத தெரியாது. ஆமாம், ரசூலுல்லாஹ் 100 கடிதம் பார்த்துருக்கோம்ல, அது மாதிரி தானே இதுவும் இருக்குது, அப்படியா சொல்ல முடியுமா? அப்போ அம்ர் இப்னு ஹஸ்ம் ஒரு பக்கத்து கவர்னராக இருந்தாருங்கிற உண்மை. அவருக்கு ரசூலுல்லாஹ் எழுதுனாங்கன்ற சொல்கிறனால எழுதி இருக்கலாம். எழுதி இருந்தால் அதோட அவர் அது இதை எழுதுனாங்கன்னு தெரியல, கடிதம் எழுதினாங்கன்னு வருதே தவிர அந்த கடிதத்தை எழுதி அம்ர் இப்னு ஹஸ்ம் மக்களை கூட்டி இதோ எனக்கு ரசூலுல்லாஹ் அந்த கடிதம் இருக்குன்னு சொல்லி வெளியிட்டாரா, வாசித்து காட்டினாரா? அப்போ எப்படி என்ன மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்துட்டாங்கன்னு பாருங்களேன். அது பண்ணு. அதனால் வந்து நீங்கள் இது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் முன்கத்தியில் தான் சேர்க்கணும். அப்படிங்கிறது முன்கத்தின்னா தொடர்பு அருந்ததில் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஹதீஸ்களை உசூல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் சப்பை, ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தான் வாதமே. அவங்களுடைய வாதமே என்னென்னு கேட்டால், ஒரு அறிவிப்பாளர் பற்றி இவரை பலவீனம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு போட்டு இவங்களா கற்பனையாக போட்டுட்டு அது பலவீனம் இல்லை என்று அதுக்கு மறுப்பு. நீ பலவீனம் எல்லாரும் பலம் வச்சுக்க, அதெல்லாம் டாப்பிக்கு அம்புட்டும் பலம்னு வச்சுக்க. இது ஆதாரமா? ஒரு குடும்பத்தார்கிட்ட பேப்பர் வாங்கினங்கிற ஒரு ஆதாரமாகுமா அந்த காலத்துடைய முறை பிரகாரம்? அதனால் இப்போ வந்து என்னென்னு கேட்டால், உதாரணமாக சொத்து பத்திரம் எழுதுகிறோம். சொத்து பத்திரம் எழுதும்போது குடும்பத்தார்கிட்ட போய் இந்த பத்திரத்தை வாங்கினா அது ஒரிஜினல் பத்திரம் தான். ஏன்? அதுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குகிறோம், அரசாங்கத்தில் கெஜெட்டில் ஏறுது, சீல் வைக்கிறான். அது ஏன்ட்ட வாங்கினாங்கன்னா என் குடும்பத்தார்ட்ட வாங்கினாங்கன்னா அது ஏன் பத்திரம் தான். அது இப்படிப்பட்ட விஷயத்துக்கு தான் நீங்கள் சொல்கிற சரியாக வரும். எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாமல் அது மாதிரி ஆவணங்கள் இல்லாத காலத்திலெல்லாம் சொல்வதாக இருந்தால் ஒருவர் எழுதுவது கூடாது ரசூலுல்லாஹ் தடவரை செஞ்சிட்டாங்கல்ல, ஆரம்ப கட்டத்தில் குர்ஆனோட கலக்கக்கூடாதுன்னு. அப்படியான கட்டத்தில் எழுதப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அது என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் எழுதினார்கள் என்பதை அந்த சஹாபி உறுதி செஞ்சு அதை வாசித்து வாங்கினால் அடுத்த ஆளுக்கு சொன்னால்தான் அது ரசூலுல்லாஹ் எழுதினாங்க.